நம்ம எக்ஸசைஸ் 2.7ல 11th sum பார்க்கலாமா? The Sivamani is attending an interview for a job and the company gave two offers to him. First of all, offer A, 20,000 salary started with followed by guaranteed the annual increase 6% for the first 5 years தராங்க. Starting salary 20,000, increment 6%. செகண்ட் ஆஃபர் பி பார்த்தீங்கன்னா 22,000 தராங்க. ஆனால் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா 3% தான். அப்போ வாட் இஸ் இஸ் சேலரி இன் தி 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஆஃபர் ஏ அண்ட் ஆஃபர் பி ரெண்டுமே செக் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபர் ஏ போயிடலாம். ஆஃபர் ஏ இப்போ ஆஃபர் ஏல சேலரி ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் இல்லையா? சேலரி ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் என்ன தராங்க? அவங்க 20,000 தராங்களா? சேலரி ஃபார் செகண்ட் இயர் போலாமா? சேலரி ஃபார் செகண்ட் இயர் போடும்போது என்ன பண்றாங்க? இந்த 20,000 கொடுத்துருவாங்களா ஃபர்ஸ்ட், பிளஸ் இந்த 20,000 எவ்வளவு பர்சன்டேஜ் தராங்க? 6% இல்லையா? இப்போ இன்ட்டு 6/100 6%. எது கவனத்தில் நமக்கு 20% 20,000 கவனத்தில் எடுத்துட்டா 1 + 6/100. இந்த 1 + 6/100 இல்லையா? இது எல்சிஎம் நமக்கு 100 கிராஸ் மல்டிபிள் நமக்கு 100 + 6 வருமா? அப்போ 106/100. இதான நமக்கு இந்த செகண்ட் இயர் சேலரி. இப்போ இங்கே 1 இருக்கு சரிங்களா? அப்போ சேலரி பாருங்க. இப்போ நீங்க தேர்ட் இயர் போகும்போது என்ன வந்துடும் நமக்கு? இந்த சேலரி செகண்ட் இயர் சேலரியில் அது கொடுத்துருவாங்க, பிளஸ் இந்த சேலரி இருக்கு இல்லையா? இதுக்கு 6% இன்க்ரிமெண்ட் தருவாங்க. சரியா? இப்போ எதில் எதுவும் கம்மிக்கலாம்? 20,000 அப்புறம் இந்த 106/100 இருக்குல்ல, இதே நம்ம காமன் எடுத்துடலாம். ரெண்டு காமன் இருக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே 1 இருக்குமா, பிளஸ் இதெல்லாம் இருக்கும் 6/100 வருமா? இது யாச்சும் தான் நமக்கு வரும் 20,000 106/100 இன்ட்டு வந்துடும். இதா 106/100 வரும். இப்போ ஸ்கொயர் வருமா? இப்போ 20,000 106/100 இது ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ தேர்ட் இயர் என்ன ஆச்சு நமக்கு? ஸ்கொயர் வந்துச்சு. அப்புறம் அவங்க 4th இயர் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும் கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் சொல்லும்போது 1 வருது, பவர் 106/100 பவர் 1 வருது. இங்கே பவர் 2 வருதா? அப்போ சேலரி ஃபார் 4th இயர் கொஸ்டின் அதுதான் கேட்குறாங்க நமக்கு. இப்போ 4th இயர் என்ன வந்து நமக்கு 3 வந்துடும் இல்லையா? அப்போ 20,000 இன்டர்னது 106/100 பவர் 3 வந்துடும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள்? 20,000 இது 100 பண்ண வரும் 1.06 இப்போ 3. இப்போ நம்ம மல்டி பண்ணி நமக்கு ஆன்சர் போடுறதுனால தான் சரிங்களா? இப்போ மல்டி பண்ணிட்டோம் 106 வர ஆன்சர் என்னது? 106 மல்டி பண்ணி வச்சு 6 டிஜிட் பாயிண்ட் வச்சா என்ன ஆகுது? 1.191016 வந்துச்சு. இது 20,000 மல்டி பண்ண வருதுன்னா 23,820 வருது ருபீஸ் ஆஃபர் ஏல. இதே போல நமக்கு ஆஃபர் பி போலாமா? அப்போ ஆஃபர் பி வந்து அகைன் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண தரும்போது சிமிலர்லி நம்ம போட்டு என்ன பண்ணலாம்? சேலரி ஃபார் தி 4th இயர் இன் ஆஃபர் பி சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்டிங் 22,000 இல்லையா? எவ்வளோ பர்சன்டேஜ் மொத்தது? 3% இல்லை. அப்புறம் வரும் 103 வந்துடும். 6%னா 106 வருது இல்லையா? அப்போ 3% 103 வந்துடும். பவர் நமக்கு அதே 3 தான். அப்புறம் நமக்கு 22,000 இன்ட்டு வரும் 1.03 பவர் 3. இப்போ இதை மல்டி பண்ணி போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம 103 மல்டி பண்ணா 1060 வருது. இதே நம்ம 103 மல்டி பண்ணா நம்ம 1009
2,727 அதுங்களா உங்க 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா நமக்கு 1.0927227 வந்துடும். இதை மட்டும் நான் நமக்கு 24,040 rupees ஆகுது. கொஸ்டின் தான் நமக்கு ஆஃபர் ஏல எவ்வளோ சேலரி கிடைக்கும், ஆஃபர் பியில் நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் சொன்னாங்க கேட்டாங்க. ரெண்டுத்தையும் நமக்கு சொல்லியாச்சு. ஓகேவா?